ஹாய், குட் மார்னிங் டு ஆல். என்ன இன்னைக்கு கிளாஸ் இன்சார்ஜ் கொஸ்டின் கேட்டுட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்களா? ஆமாம், நான் கேட்டால் அதிலேயே டைம் போயிடுதுல்ல. அதனால் கிளாஸ் மானிட்டர் இனிமே கொஸ்டின் கேட்க சொல்லியாச்சு. இருந்தாலும் நான் ஓவராலாக எல்லாத்தையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரியா? அப்பா ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கீங்களே நீங்கள் தான். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன்: அசோகர், பாணர், கனிஷ்கர், சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் மேடம். ஓகே, இப்போ அடுத்த ஆளு. ஹர்ஷ சரிதையை எழுதியவர் யார்? பாணர், கல்கனர், காளிதாஸ், யுவான் ஷுவாங். பாணர் மேடம். அடுத்து உங்களுக்கு தான்ப்பா. காந்தாரக்கலை தோன்றிய ஆட்சி காலம். யாருடைய காலத்தில் காந்தாரக்கலை தோன்றுச்சுன்னு கேட்காங்க. ஹர்ஷர், அசோகர், கனிஷ்கர், சந்திரகுப்த மௌரியர் காலம். இவங்க யாரோட காலத்தில் காந்தாரக்கலை தோன்றுச்சு? கனிஷ்கர் காலம். குழந்தை திருமண முறை இவர்களது காலத்தில் தோன்றியது. ஆப்ஷன்: குசானர் காலம், மௌரியர் காலம், கனிஷ்கர் காலம், வேத காலம். மேடம் எனக்கு தெரியும், நான் சொல்லலாமா? சொல்லுங்கப்பா, தெரிஞ்சவங்க யாருனாலும் சொல்லுங்க. வேத காலம். ஓகே, அப்போ டெய்லி கொடுக்குற ஒர்க் ஷீட்டை படிக்கிறீங்க அப்படித்தானே? ஆமாம் மேடம். நம்ம கொடுக்குற ஒர்க் ஷீட்டில் உள்ளது எல்லாமே ஓல்டு கொஸ்டின் தான். சப்போஸ் ஓல்டு கொஸ்டின்லேருந்து வந்தால் நம்மளுக்கு லக்கு தானே. அதனால தான் ரொம்ப கொடுக்காம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிக்கும். சரியா? இதில் இருந்தால் வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது எங்கெங்கிருந்து வர வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் படிக்கிறோம். சரியா? ஓகே மேடம். நாலாந்தா பல்கலைக்கழகம் சிறப்புற்ற காலம். மௌரியர் காலம், சுங்கர் காலம், குசானர் காலம், வர்த்தனர் காலம். வர்த்தனர் காலம். ஓகே, இப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கண்டிப்பாக இந்த தடவை எல்லாரும் நல்லா அட்டன் பண்ணணும். சரியா? அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிளியர் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகே மேடம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி கொஸ்டின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்.